வணக்கம் மக்கள். இப்ப நம்ம கட்டா குஸ்தி 2 படத்தோட ஷார்டஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூஷன் தான். மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணு, ஐஸ்வர்யா அண்ட் அவங்க சின்ன பொண்ணு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து ஸ்டேட் லெவல் சாம்பியனா இருக்காங்க கட்டா குஸ்தியில. விஷ்ணு வீட்ல வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. இவங்க ஹாப்பி லைஃப்ல மூணாவதா ஒரு மனுஷன் உள்ள வந்து ஒரு சதி திட்டம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத மீதி கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபி ஜாரா தான். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து ரொம்ப கியூட்டாவும் பியூட்டிஃபுல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அவங்க வர அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. விஷ்ணு விஷால் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும். அவர் கொடுத்த அந்த கேரக்டரை வந்து கரெக்டா பண்ணிருக்கிறாரு, ஆப்டா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா நடிச்சிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவாரு. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு சீனு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து ஒரு நல்ல போல்டான மெச்சூர் கேரக்டர் கொடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் படம் ஃபுல்லாவே ரொம்பவே கோவமாவே தான் வராங்க. முனிஷ்காந்த், கருணாகரன் மற்றும் பலர் அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த குட்டி குட்டி ரோலை வந்து ஓகேவா பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணாஸ் அவரோட கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதாவது வந்து ஃபீமேல வந்து அப்போஸ் பண்ற கேரக்டர், அதாவது வந்து ஆண் ஆதிக்கம் இருக்கிற கேரக்டர். இவர் வந்து நெகட்டிவா இருக்காரு, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, டேரக்டர் வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் அப்படியே ஃபுல்லா காமெடியா மாத்திட்டாரு அவரோட பிரில்லியன்சினால. அவர் வர்ற சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே லாஃப்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கருணாஸ் வர்ற சீன்ஸ் அங்கங்க நிறைய இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஷான் ரோல்டன் இந்த ஸ்கிரீன் பிளேக்கு என்ன பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தேவையோ அதை தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த மூவியோட டேரக்டர் செல்ல ஐயாவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நல்லா சாட்டிஸ்ஃபைங்கா தான் எடுத்திருந்தாரு. செகண்ட் பார்ட் வரை எடுத்திருக்காங்க. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமா ஹைப்பா இருக்க தான் செஞ்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். படத்துல ஒரு சில இடத்துல வந்து டைலாக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளஸ் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சித்தரிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிளஸ் அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த பாண்டிங்லாம் வந்து ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆர்டிபிஷியலான விஷயங்களை வந்து ஸ்கிரீன் பிளேல திணிச்சுட்டாங்களோ, அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜவ்வா ஸ்கிரீன் பிளே இழுத்துச்சோ, லைட்டா அங்கங்க சீரியல் மாதிரி தோணுதோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்துல கேரக்டர்ஸ் ஒன்று இருக்கு. சில பல கேரக்டர்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நாட்டாம டீச்சர் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நாட்டாம மாதிரி கிடையாது, இவங்க நல்ல டீச்சர் தான். பட் இருந்தாலும் ஒரு கிளாமரான டீச்சர், எந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு கிளாமரான டீச்சர் இருக்காங்க அப்படின்னு தெரியல. அவங்களும் வந்து டக்குன்னு பேரண்ட்ஸ் கூட அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு புரியல. அவங்க கூட டான்ஸ் பாட்டுன்னு வச்சு அது ஒரு கமர்ஷியல் ஐட்டமாவே மாத்திட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளா இருக்கு. எல்லா சீன்ஸுமே வந்து இதுதான் நடக்க போகுதுப்பா அப்படின்னு பார்த்தா அதான் நடக்குது. 5 சீனுக்கு அப்புறம் இதுதான் நடக்குமோ அப்படின்னு சொன்னாலும் அதுதான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த சுவாரஸ்யம் இந்த செகண்ட் பார்ட்ல மிஸ் ஆகுது. இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துடணும், அதை யோசிக்கவே கூடாது. கருணாஸ் காமெடி பிளஸ் வந்து அங்கங்க வர காமெடிஸ் பிளஸ் வந்து ஒரு சில நல்ல டைலாக்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாத்திடுது. ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் இந்த குறை சொல்றவங்க எல்லாம் ஒவ்வொரு சீன்ஸா எடுத்து என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தெரியல. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் காமிச்சு பயங்கர சிரிக்கிறதுலாம் காமிச்சு பயங்கர ஹைப் ஏத்தலாம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து இந்த படம் ரீச் ஆகும். ஆஹா ஓஹோ அப்படின்னு ரீச் ஆகலாம், ஹோ அப்படின்னும் ரீச் ஆகலாம். ஸோ ஓவராலா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த இம்பாக்ட் எனக்கு இந்த செகண்ட் பார்ட்ல அவ்வளவா கொடுக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் குஸ்தியா இருக்கு.